திருவள்ளூர் மாவட்டம் கல்யாணகுப்பம், புல்லரம்பாக்கம், தலக்காஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி பிரச்சாரம் மேற்கொண்ட போது 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாகவும் சம்பளம் 311 ரூபாயாகவும் உயர்த்தப்படும் என வாக்குறுதி அளித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். கள தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதை அடுத்து பிரதான கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதுபோல் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ், தேமுதிக, பாஜக, பிஎஸ்பி உள்ளிட்ட கட்சியின் வேட்பாளர்கள் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களிலும் திறந்த வேனில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி பூந்தமல்லி ஒன்றியத்துக்குட்பட்ட புல்லரம்பாக்கம், தலக்காஞ்சேரி, ஈக்காடு, கண்டிகை, ஒதிக்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திறந்த வேனில் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். பாரதிய ஜனதா கட்சி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ஆர்யா சீனிவாசன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் தண்ணீர்குளம் ஏழுமலை உள்ளிட்ட நிர்வாகிகளுடன் புல்லரம்பாக்கம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பொன் பாலகணபதிக்கு அப்பகுதி மக்கள் மாலை அணிவித்து வரவேற்பு அளித்ததுடன் திரளான பெண்கள் ஆரத்தி எடுத்து ரோஜா பூ தூவி வரவேற்பு அளித்தனர். மேலும் பெண்களிடையே பேசிய பாஜக வேட்பாளர் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தப்படும் எனவும் 250 ரூபாய் சம்பளம் 311 உயர்த்தவும் பாரத பிரதமர் மோடியின் சின்னமான தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும், மேலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு புதிய தொழிற்பேட்டை அமைக்கப்படும் எனவும் காங்கிரஸ் கட்சியின் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும். முழு விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.